வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2020 கெமிக்கல் கால்குலேஷன், அதாவது இரசாயன கணிதல்ல வந்துட்டு அந்த 2020ஆம் ஆண்டு வந்து பாஸ்புக் கேள்வி இன்னைக்கு பார்க்க போறோம். 2020 வந்து எஸ்ஐ கேள்வி பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன சொல்லிக்கன்னு சொன்னா, திண்மம் எக்ஸில் Cu2s, Cus ஆகியன மாத்திரம் அடங்கியுள்ளன. Cu2s, Cus ஆகியன மாத்திரம் அடங்கியுள்ளன. எக்ஸில் அடங்கியுள்ள Cu2s இன் சதவீதத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. எக்ஸில் அடங்கியுள்ள Cu2s இன் சதவீதத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. நடைமுறை என்ன சொல்றதுன்னா, திண்மம் எக்ஸில் ஒரு கிராம் திண்மம் எக்ஸின் ஒரு கிராம் பகுதியானது ஐதான H2SO4 ஊடகத்தில் 0.16 3 -3 kmol 100 சென்டிமீட்டர் கணத்துடன் என்ன செய்து பரிகரிக்கப்படுதான். ஓகே, என்ன எக்ஸ்ல 1 கிராம் எடுத்து அமில கேமனோல தாக்க விடுறாங்க. ஓகே, இத்தாக்கம் என்ன செய்யுது? Mn2 + Cu2 + SO4 - ஆகியவற்றை விளைபொருளாக தரும். என்ன செஞ்சுன்னா அமில கேமோன முதல் ஒற்றையேற்ற கருவியை தொழிற்படும். ஆகிய என்ன செய்யும்? மற்ற எல்லாரும் வந்துட்டு ஒற்றையேற்றப்படக்கூடியவங்க ஒற்றையேற்றப்படுவாங்க. பின்னணி கரைசல் உள்ள மிகையான கேமோனோப்போ எடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா 0.13 டெசிமீட்டர் மைனஸ் Fe2 + தேவைப்பட கனவுல வந்து சொன்னா 35 சென்டிமீட்டர். நீங்க பாருங்க, தாக்கத்தை பார்ப்பா என்ன யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா வந்து யாருங்க Cu2s அடுத்து யாரு Cus இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. Cu2s Cus இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? இந்த எக்ஸ்ல இருக்காங்க. இந்த எக்ஸ்ல 1 கிராம் எடுத்து அவன் என்ன சொல்றான்னு சொன்னா அமில கேமனோல தாக்க விடுறான். எக்ஸ்ல 1 கிராம் எடுத்து அமில கேமனோல தாக்க விடுறாங்க. இங்க யார் யார் இருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. யாரு? Cu2s அடுத்து யாரு இருக்காது? Cus இருக்காங்க. இவங்களோட அமில கேமனோட MnO4 மைனஸ்ல அமில கேமனோட மைனஸ் அமில கேமனோட என்ன செய்யறை? இவங்க ரெண்டு பேரையும் தாக்க வரும். அமில கேமனோட என்ன செய்யறை? இவங்க ரெண்டு பேரையும் தாக்க வரும். அமில கேமனோட தாக்க விட்ட உடனே என்ன கிடைக்கும்? Cu2 + Mn2 + சக SO4 2 சல்பர் வந்து ஒற்றையேற்ற பண்ணீங்கன்னா SO4 2 ஆவாரு. அடுத்தது H+ பண்றீங்க, அதுக்கு செய்யும் நீரும் விளைவாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த தாக்கத்தை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா என்ன விளைவாக கிடைக்கும்? Cu2 + Mn2 + SO4 2 சக H2O நீரும் விளைவாக தாக்கத்தை சமப்படுத்தும். இங்க பாரு, தாக்கத்தை சமப்படுத்தும். இதை பார்த்தீங்கன்னா Cu2s இந்த Cu2sல இந்த சல்பர் ஒற்றையேற்ற +1 சல்பர் ஒற்றையேற்ற -2 இங்க +2 இருக்காது. இந்த சல்பர் வந்து எங்க இருக்காது? +6 இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா மங்கனீச ஒற்றையேற்ற +7 இங்க ஒற்றையேற்ற +2 வரைக்கும் சரி. இங்க பாத்தீங்கன்னா இவர் மங்கனீச சொல்லிட்டு தாக்கல் அடைந்து இவங்க ரெண்டு ஒற்றையேற்றம் அடைகிறாங்க. இவர் தாக்கல் பாத்தீங்கன்னா +7 இருக்கு, +2 எத்தனை மாற்றம்? +7 +2 போறாங்கன்னா 5 மாற்றம். அடுத்த மாற்றம் சல்பர் வந்து -2 இருந்து +6 ஒற்றையேற்றம் அடைகிறார். -2 இருந்து +6 ஒற்றையேற்றம் அடைகிறார். எத்தனை மாற்றம்? 8 மாற்றம். இதுல 8 மாற்றம். இவரோட +1 போறாரு. எத்தனை மாற்றம்? 1 மாற்றம். ஒரு செல்ஃபுக்கு 1 மாற்றம், 2 செல்ஃபுக்கு 2 மாற்றம். இந்த 2 செல்ஃபுக்கு 2 மாற்றம். சல்பர் பார்த்தீங்கன்னா 8 மாற்றம். மொத்தம் 10 மாற்றம் இருக்குது. கால்கள்ல பார்த்தீங்கன்னா 5 மாற்றம் கிடைக்காது. ஒற்றையேற்றத்துல 10 மாற்றம் இருக்கு, கால்கள்ல 5 மாற்றம் இருக்குது. சாப்பாடு என்ன செய்வாங்க? இங்க 2 போடணும், இங்க 2 போடணும். இங்க 2 கண்டுபிடிச்சுன்னா இங்கேயும் 2 போடுவாரு. இங்க 2 செல்ஃபுன்னா இங்கேயும் 2 போட்டு ஒரு சல்பர் இருக்காது, ஒரு சல்பர் எடுத்து சாப்பாடு வாழ்ந்தது. எடுத்து சாப்பிடுறது பாருன்னு சொல்லிட்டேன்னா இதாவது 2 4 + 2 4 + 8 +
இதுல பாத்தீங்கன்னா 2 மைனஸ் இந்த இடத்துல இருக்கிறது 6 பிளஸ் இருக்காது. அங்க பாருங்க 6 பிளஸ் இருந்தா இந்த இடத்துல வந்து 6 பிளஸ் இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்காது. அப்ப விரைவா எவ்வளவு 6 பிளஸ் வரணும்னு சொல்லுவாங்க. இங்க 8 போடும். இங்க 8 இருக்குன்னா 4 வரும். 8 போச்சுன்னா 4 7 வரும். இப்போ ஒரு சைடு கேட்டி பாத்தீங்கன்னா தாங்க சாப்பிட்டு மாட்டீங்க. இங்க 4 ஒரு சந்திங்க அங்கே 4 சொல்லு. சரி இது நான் 8 வருஷம் நினைக்கிறேன். இங்க 4 வருஷம் இங்க 4 வருஷம் நினைக்கிறேன். தாக்கா சாப்பாடு பண்ணீங்க. ஓகே. அடுத்த பாத்தீங்கன்னா இதுல பாரு இதுல சல்பர் ஆக்சைடு பாத்தீங்கன்னா +2 இருக்காது. சல்பர் ஆக்சைடு -2 இருக்கலாம். இங்க மெக்னீசியம் ஆக்சைடு பாத்தீங்கன்னா +7 இருக்கு. இவன் சல்பர் ஆக்சைடு +2 இங்கேயும் +2 அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. சல்பர் ஆக்சைடு -2 இங்க பாத்தீங்கன்னா சல்பர் ஆக்சைடு +6 இங்க மெக்னீசியம் ஆக்சைடு +7 இங்க பாத்தீங்கன்னா +2 வரைக்கும் 2 வரைக்கும் ஆக்சைடு. இதுல பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா செப்பு வரதுக்கு என்னென்ன ஒட்டியக்கல்ல மாற்றம் இல்ல. ஆக எந்த பிரச்சனையும் இல்லை. சல்பர் பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா என்னோட -2ல இருந்து +6 போறது 8 மாற்றம் இருக்குது. இது மட்டும் தான் ஒட்டியேற்றம் அடைகிறது. சல்பர் மட்டும் தான் ஒட்டியேற்றம் அடையுது. -2ல இருந்து +6 போறாரு 8 மாற்றம் நடக்குது. இவரை பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் பார்த்தேன்னு சொன்னா +7ல இருந்து +2க்கு போயிருக்காரு. 5 மாற்றம் தாழ்த்தல் 5 மாற்றம் நடந்திருக்காரு. இவர்தான் 5 மாற்றம் நடந்திருக்காரு. தாழ்த்தல் பார்த்தா 8 மாற்றம் நடந்திருக்கு. ஆக சாப்பாடு இங்க 8 இங்க 5 போடுவேன். இங்க 5 ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. இங்க 5 ஸ்டெப்பு 5 சால்வர் சொன்னா இங்க 5 சால்வர் 5 சால்வர் இங்க 8 மெயின்டெனன்ஸ் சொன்னா இங்கேயும் 8 மெயின்டெனன்ஸ் போடுவேன். அடுத்து ஏற்கனவே சாப்பாடு ஏற்கனவே சாப்பாடு பார்த்தேன்னு சொன்னா 5 2 10 பிளஸ் இருக்காது. 8 2 16 பிளஸ் இருக்காரு. மொத்தம் 26 பிளஸ் இங்கால 5 2 10 மைனஸ் இருக்காரு. 26 பிளஸ் 10 மைனஸ் போனீங்கன்னு சொன்னா 16 பிளஸ் இருக்கு. 16 பிளஸ் தான் இங்க வரணும். 16 பிளஸ் வரணும். 16 பிளஸ் வரணும். இங்க பாத்தீங்கன்னா 8 மைனஸ் இருக்காரு. இடைவாளம் 16 பிளஸ் வரணும்டா. என்ன செய்வாங்க 24 பிளஸ் போடுவாங்க. 24 பிளஸ் 18 மைனஸ் இடைவா 16 பிளஸ் இருக்காரு. 24 ஹைட்ரஜன் சொல்றேன்னா என்ன பண்ணுவீங்க 12 நீர் 12 நீர் வரும். இப்போ ஒரு சில நீங்க பாருங்க சாப்பிடுறது பண்ணீங்க 5 4 20 வருஷம் இதுல 12 வருஷம் 32 வருஷம் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா 8 4 32 வருஷம் இருக்காரு. தாக்கா சாப்பாடு பண்ணி இதோட தாக்கம் தாக்கம் இந்த மாதிரி அபில கேள்வி பண்ண போறீங்களா இந்த மாதிரி அபில கேள்வி பண்ணப்போ அவன் என்ன செய்யறான்னு சொல்லிட்டு FP2+ தாக்கம் மீத மாதிரிங்களா அமில கேள்வி பண்ணப்போ என்ன செய்யறாங்க FP2+ தாக்கம் FP2+ தாக்கம் என்ன சொல்லிட்டீங்கன்னா FP2+ தாக்கம் FP2+ FP3+ மாறி கிடைக்கும். தாக்கத்தை சாப்பிடுறது பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இங்க வந்து +2ல இருக்காரு. இங்க வந்து +3ல இருக்காரு. இவர் வந்து பாக்குற மைனஸ் வந்து +7 இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா +2ல இருக்கு. இது பாரு +7 வந்து +2க்கு போறீங்க 5 மாற்றம் 5 மாற்றம். இதுல பாத்தீங்கன்னா +2ல இருந்து +3க்கு போறாரு. ஒற்றையேற்றத்துல ஒரு மாற்றம் இருக்காரு. ஒற்றையேற்றம் ஒரு மாற்றம் தாழ்த்தல் 5 மாற்றம் சாப்பாடு என்ன செய்வாரு இங்க 5 போடுவாரு. இங்க 5 சொன்னா இங்கேயும் 5 வருவாரு. தாக்கம் என்னையும் ஒற்றையேற்ற காலத்து மாற்றங்கள் சரி சாப்பாடு பண்ணிட்டு ஓகே. அடுத்த செய்யலாம் ஏற்ற சாப்பிடுறோம். ஏற்ற சாப்பாடு பார்த்தேன்னு சொல்லிட்டுன்னா 5 3 15 பிளஸ் 15 18 பிளஸ் இருக்காது. பாத்தீங்கன்னா அங்கால 17 பிளஸ் இங்கால 17 பிளஸ் இருக்கலாம். 5 10 பிளஸ் இருக்காது. இங்க 1 மைனஸ் 9 பிளஸ் இருக்காது. அவனுக்கு இங்க 17 பிளஸ் வரும். 17 பிளஸ் வரும். இங்க 9 மைனஸ் இருக்காது. 17 பிளஸ் வரணும்னு இங்க 8 போடும். 8 போட இப்ப பாத்தீங்கன்னா விளைவாக 17 பிளஸ் இருக்காது. 8 ஹைட்ரஜன் இருக்காது. அதனால 4 மீதி வருவாது. இப்போ ஒரு சரி இப்படி பார்த்தாங்க சாவப்படுத்த பாட்டு சரி இவ்வளவுதான் தாக்கங்கள் இவ்வளவுதான் தாக்கங்கள். அடுத்த பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா அவன் அளவு தந்திருக்கானு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்ட அமில கேமனப்படுறது அமில கேமனப்போ குறிப்பிட்ட வந்திருக்காங்க தாக்க விட்டுட்டு அதுல இருந்து எங்கேயே கேமனப்போ அதாவது எங்கேயே எவ்வளவு பயன்படுறதால தாக்கத்துக்கு ஆடுறதுனால குறிப்பிட்ட அளவு FP2+ குறிப்பிட்ட அளவு FP2+
இந்த FP2 பிளஸ்ல மூணாவது கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல என்ன செறிவும் கணவனும் அவன் தந்திரிக்காரு எவ்வளவு செறிவு பாத்தீங்கன்னா 0.15 மைனஸ் FP2 பிளஸ் 35 சென்டிமீட்டர் 0.15 சென்டிமீட்டர் எவ்வளவு 35 சென்டிமீட்டர் இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லலாம் FP2 பிளஸ்ல 3 அளவு பண்ணலாம் FP2 பிளஸ் 3 அளவு பண்ணலாம் 3 சமமான செறிவு தானே காண மாட்டோம் என்ன செறிவு இருக்காரு 0.15 டெசிமீட்டர் மைனஸ் 35 சென்டிமீட்டர் 37 10 டெசிமீட்டர் இதை சுருக்கின எடுத்துருக்கா இதை சுருக்கின இருந்தா அவன் என்ன சொல்றாரு 5.5 தார 5 இவர் இந்த எஞ்சிய எம்என்எஃப் மைனஸ்ல 3 கணக்கு மேலதான் எஞ்சிய எம்என்எஃப் மைனஸ்ல 3 அளவு வாங்க எஞ்சிய எம்என்எஃப் மைனஸ்ல 3 அளவு இருப்பாங்களா இது அஞ்சா தெரியாது சமன் ஓகே எஞ்சிய எம்என்எஃப் மைனஸ்ல 3 அளவு பார்த்துருச்சு எம்என்எஃப் மைனஸ்ல 3 அளவு பார்த்துருச்சு எவ்வளவு 5.2 தர 10.3 சொன்னாரு 1.5 தர 10.3 முறை யாரு இந்த FP2 பிளஸ் இந்த எம்என்எஃப் யாரு இந்த மூலையில உள்ளது யாரு எஞ்சியா இது எஞ்சியால் நம்மளுக்கு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட எம்என்எஃப் மைனஸ் அமில எம்என்எஃப்ஓட காண்றதுக்குரிய தொடர்புகள் இருக்கு என்ன வந்திருக்கான் சரிவும் கனவு வந்திருக்கான் ஆமா எங்களுக்கு என்ன செய்யலாம் ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட அமில எம்என்எஃப்ஓட இவங்கெல்லாம் வந்துருக்கலாம் எவ்வளவு இருக்காரு சரி பார்த்துட்டு செஞ்சேன்னா ஆரம்பத்துல 0.16 டெசிமீட்டர் மைனஸ் 100 சென்டிமீட்டர் கணம் வச்சிருக்கேன் 0.16 டெசிமீட்டர் மைனஸ் 100 சென்டிமீட்டர் கணம் வச்சிருக்கேன் இது நம்ம சொல்லலாம் ஆரம்ப எம்என்எஃப் மைனஸ் 3 அளவு கண்டுபிடிக்கும் 0.16 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 100 சென்டிமீட்டர் 3 தர 10 டெசிமீட்டர் வரும் இதை சொல்லிக்கிறீங்களா இருந்தா 14 தர 10 முறைக்கலாம் 14 தர 10 இது ஆரம்பத்தில் எடுத்தது ஆரம்பத்துல எடுத்தது குறிப்பிட்ட இங்க தாக்கம் நடக்குது இந்த 2 இடத்துல சேர்த்து தாக்கம் நடக்குது குறிப்பிட்ட அளவு இந்த 2 இடத்துல தாக்கம் நடந்துட்டு மீதம் அடிக்கிறது தானே குறிப்பிட்ட இந்த 2 இடத்துல தாக்கம் நடக்குது தாக்கம் நடந்துட்டு மீதம் அடிக்கிறது தானே இவர் மீதம் அடிக்கிறதா இவர் ஆக உங்களுக்கு என்ன சொல்லலாம் இந்த எக்ஸோட இந்த எக்ஸிட ஒரு கிராமோட தாக்கி எவ்வளவு பயணச்சிட 3 அளவு பண்ணுவது தானே இவரோட சீட்டா உங்களுக்கு என்ன சொல்லலாம் எக்ஸோட தாக்கி எக்ஸிட ஒரு கிராம் எக்ஸில் ஒரு கிராமுடன் தாக்கிய எம்என்ஓ மைனஸ் 3 அளவு கண்டுபிடிக்கும் எவ்வளவு சொல்லும் இவர் வந்து அவளை கழிச்சோட 14.95 தர 10.3 முறைக்கு போலாம் 14.95 தர 10.3 முறை இதுல இருந்து அவனுக்கு என்ன செய்யலாம் இதுக்கான கேள்விகளை செய்து போகலாம் இது மாதிரி இதுக்கான கேள்விகள் செய்து போகலாம் அவன் எந்த கேள்விகள் செஞ்சேன்னா அவன் கேட்ட கேள்வி மேற்கொடுத்த சாப்பாடு எடுத்தாக்கா அடுத்த நேரடிகள் பீசமான குணங்கள் கட்டிக்கான் சரிதானே மூலர் வீதங்கள் அதாவது பீசமான குணத்தை கட்டிக்கான் அடுத்த பார்த்தீங்கன்னு C2S சதவீதத்தை கட்டிக்கான் C2S சதவீதத்தை கட்டிக்கான் C2S சதவீதத்தை கட்டிக்கான் C2S சதவீதம் கட்டிக்கான்னு சொல்லிட்டேன்னா நான் என்ன சொல்றேன் என்ன எடுக்குன்னு இந்த C2S இவரும் மூலளவுனா S இருக்கு இவரும் மூலளவு Y இருக்கு எக்ஸ்ல 1 கிராம் நினைக்கிற இவர் மூலளவு எக்ஸ்ல இருக்கு இவர் மூலளவு Y இருக்கு இவர் எக்ஸ் சர்ஜன்னா இங்க இடத்துல எவ்வளவு ஆகும் இன்னொரு 20x ஆகும் இவர் மைனஸ் 5 Y தாக்குவார் 5 Y தாக்குவார் இப்போ நமக்கு என்ன செய்யலாம் ஒரு ஒருங்கிணை சாமான் எழுதலாம் என்ன செய்யலாம்
2x ஆக 5y சமன் எவ்வளவு வருது? எவ்வளவு ஆகிறது? 14.9 இது ஒரு சமன்பாடு. அடுத்த என்ன செய்யலாம் சொன்னா, இவங்க ரெண்டு பேரும் பிரிவுகளை கூட்டுத்தொகை உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? 1 கிராம் தெரியும். இவங்களுக்கு எவ்வளவு தெரியும்? மொத்தமா நம்ம 1 கிராம் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் திரிவுகளுக்கு ஒரு தொடர்புள்ளதுன்னு சொன்னா இன்னொரு ஒருங்கமை சாப்பாடு இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் திரிவு ஒரு சாப்பாடு தொடர்புள்ளதுன்னு சொன்னா இவரோட மூலத்திரிவு. இவரோட மூலத்திரிவு பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு இவரோட தந்திரிக்கா சல்பர் வந்து 32, செப்பு வந்து நான் எவ்வளவு தந்திரிக்கேன்னா 63 தந்திரிக்கா. செப்பு வந்துட்டு 63 தந்திரிக்கா. செப்பு 63 தெரிஞ்சுன்னா 127, 127, 127, 152 இருக்கு. அப்ப இவர் வந்து 159 கிராம் மோல் மைனஸ் 1 இருக்குது. இவர் பார்த்துச்சுன்னா 63.32, அவர் 95.5 அடிக்க போதும். 95.5 கிராம் மோல் மைனஸ் 1 இருக்கும்போது இவர் ஆக இவங்களுக்கு தொடர்பு 159x ஆக 95.5 வயசாமன் எவ்வளவு? 1 எடுக்கலாம். 1 கிராம். இது ரெண்டாவது சாப்பாடு. இந்த ஒன்றை ரெண்டே தீட்டையா இருந்தா இந்த முதலாம் சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு நீ தீர்த்தெடுத்தையா இருந்தா உனக்கு வந்து என்ன எக்ஸுக்கு வைக்கணும் உனக்கு கணக்கு எடுக்கலாம். இதுல நீ தீர்த்தத்தை எடுத்தோம்னா எக்ஸோட பெருமதி வருது என்னன்னு சொன்னா 0.002 0.027 வரும். யாரு? இந்த எக்ஸோட தொடர்பு. இதுல இருந்து உனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த திணிவை கண்டுபிடிக்கலாம். திணிவை கண்டுபிடிச்சுன்னா இந்த திணிவை கண்டுபிடிச்சா எவ்வளவு 0.002 159 கிராம பெருக்கி நமக்கு என்ன விட வருது? 0.43 கிராம் இருக்கு. 0.4 கிராம் இருக்கு. அவன் கேட்ட கேள்வி சொன்னா திரிவு சதவீதம் கேட்கான். 0.43 கிராம் மொத்த திரிவு 1 கிராம் வர 100 43% போடுவாரு. 43% போடுவாரு. என்னன்னு சொல்லிட்டேன்னா இந்த திணிவு சதவீதம் இருப்பாரு. இதான் பிள்ளைகள் 2020 வந்த கெமிக்கல் கால்குலேஷன்ல வந்த கேள்வி. 2020 கெமிக்கல் கால்குலேஷன்ல வந்த பாடம். சரி பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல